பரிசுத்தமுள்ள ஆவியால்
சாவமே. சிலுவையை சுமந்த ஜீவனை பகைத்தவர் தீர்ப்பசாவினை தரிப்ப சாவமே. தீவனின் முடிவில் அது இயேசுவுடனே ஜீவனில் ஆளுவர் சீயோனிலிருந்துமே. தீவனில் முடிவில் அது இயேசுவுடனே ஜீவனில் ஆளுவர் சீயோனிலிருந்துமே. உயிர்த்தெழுவர் சுத்த பரந்துயவர் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவோடு இருவர். உயிர்த்தெழுவர் சுத்த பரந்துயவர் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவோடு இருவர். உறங்கிடும் சுத்தரவுணர்ந்திடும் இருவர் உயிரோடு இருப்போன் மறுரூபமடைவர். உறங்கிடும் சுத்தரவுணர்ந்திடும் இருவர் உயிரோடு இருப்போன் மறுரூபமடைவர். Hallelujah. Let us continue this time of worship by singing Malayalam hymn number 13. மலையாளம் 13வது மலையாள பாடலை பாடி இந்த ஆராதனை நேரத்தை நாம் தொடர்வோமாக. படை கூட்டத்தின் மேல் பாயும் நின் சக்தி
മറവീടത്തിലുള്ള നിക്ഷേപങ്ങൾ നിന്റെ ആത്മാവാൽ വെളിവാക്കണേ. മറവീടത്തിലുള്ള നിക്ഷേപങ്ങൾ നിന്റെ ആത്മാവാൽ വെളിവാക്കണേ. നിനക്കായിരം നേത്രങ്ങൾ ശോഭിച്ചിടാൻ വരം നൽകണേ. വരം നൽകണേ. വരം നൽകണേ. വരം നൽകണേ. ഉണർവേൽക്കുക, ഉണർവേൽക്കുക, ഉണർവേൽക്കുക ഈ ഉള്ളത്തിൽ നിന്നാത്മാവാ. നിറയ്ക്കുക, ഇപ്പോൾ നിറയ്ക്കുക, നിന്റെ ആശക്തിയാൽ എന്നെ നിറയ്ക്കുക. നിറയ്ക്കുക, ഉണർവേൽക്കുക, ഉണർവേൽക്കുക ഈ ഉള്ളത്തിൽ നിന്നാത്മാവാ. നിറയ്ക്കുക, ഇപ്പോൾ നിറയ്ക്കുക, നിന്റെ ആശക്തിയാൽ എന്നെ നിറയ്ക്കുക. കഴുകിൻ സമങ്ങത്താവെ കാത്ത് നിന്നിൽ നവജീവൻ ഞാൻ നാവിക്കുമേ. കഴുകിൻ സമങ്ങത്താവെ കാത്ത് നിന്നിൽ നവജീവൻ ഞാൻ നാവിക്കുമേ. തിരയടിച്ചോ ഞാൻ വാനിൽ പറന്നിടുമേ. ശക്തി പകരണേ, ശക്തി പകരണേ, ശക്തി പകരണേ, ശക്തി പകരണേ. ഉണർവേൽക്കുക, ഉണർവേൽക്കുക, ഉണർവേൽക്കുക ഈ ഉള്ളത്തിൽ നിന്നാത്മാവാ. നിറയ്ക്കുക, ഇപ്പോൾ നിറയ്ക്കുക, നിന്റെ ആശക്തിയാൽ എന്നെ നിറയ്ക്കുക. നിറയ്ക്കുക, നിറയ്ക്കുക, ഉണർവേൽക്കുക ഈ ഉള്ളത്തിൽ നിന്നാത്മാവാ. നിറയ്ക്കുക, ഇപ്പോൾ നിറയ്ക്കുക, നിന്റെ ആശക്തിയാൽ എന്നെ നിറയ്ക്കുക. Hallelujah. Let us end this time of worship by singing Tamil hymn number 4. தமிழ் பாடல் 4வது பாடலை பாடி இந்த ஆராதனை நேரத்தை நாம் முடிப்போமாக. பராக்கிரமத்தாலுமல்ல உம்மாவியாலே எல்லாம் ஆகிடும். அன்பரே உந்தன் பாதம் நன்றி நான் வந்து விட்டேன். உம்மாவியாலே அபிஷேகம். பலத்தினாலுமல்ல பராக்கிரமத்தாலுமல்ல உம்மாவியாலே எல்லாம் ஆகிடும். அன்பரே உந்தன் பாதம் நன்றி நான் வந்து விட்டேன். உம்மாவியாலே அபிஷேகம். குறைகளை மறைப்பவன் வாழ்வடையா. அறிக்கை செய்கிறவன் நான் கடையா. பரிசுத்தனாகவே நான் வாழ்ந்திடவே. ஆவியாலே என்னை நிறைந்திடுமே. பரிசுத்தனாகவே நான் வாழ்ந்திடவே. ஆவியாலே என்னை நிறைந்திடுமே. பலத்தினால்
காக்க நான் ஒன்றும் செய்யாமலே நிதானித்து வந்தன் சித்தம் செய்திடவே அமர்ந்து உங்கள் பாதம் அடிபணிந்தே ஆவியால் மறுரூபம் ஆக்கிடுவே சமர்ப்பித்து உங்கள் பாதம் அடிபணிந்தே ஆவியால் மறுரூபம் ஆயிடுவே பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தாலும் அல்ல உம்மாவியாலே எல்லாம் ஆகிடும் அன்பரே உந்தன் மாதம் அண்டி நான் வந்து விட்டேன் உம்மாவியாலே அபிஷேகம் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தாலும் அல்ல உம்மாவியாலே எல்லாம் ஆகிடும் அன்பரே உந்தன் பாதம் அண்டி நான் வந்து விட்டேன் உம்மாவியாலே அபிஷேகம் எதிரியாம் பிசாசை நான் வீழ்த்திடவே நீ ஜெயித்தது போல ஜெயித்திடவே வசனத்தில் இழத்திட செய்திடுமே உன்னதமோடு என்னை இணைத்திடுமே வசனத்தில் இழத்திட செய்திடுமே உன்னதமோடு என்னை இணைத்திடுமே பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தாலும் அல்ல உம்மாவியாலே எல்லாம் ஆகிடும் அன்பரே உந்தன் மாதம் அண்டி நான் வந்து விட்டேன் உம்மாவியாலே அபிஷேகம் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தாலும் அல்ல உம்மாவியாலே எல்லாம் ஆகிடும் அன்பரே உந்தன் மாதம் அண்டி நான் வந்து விட்டேன் உம்மாவியாலே அபிஷேகம் இறுதினை பெற்றுக்கொள்ள உதவிடுமே இருதமாய் ஓடிடாமல் காத்திடுமே இன்னதவைகளை நான் மறந்திடுவேன் உம்மை நான் அடைந்திட கடந்திடுவேன் இன்னதவைகளை நான் மறந்திடுவேன் உம்மை நான் அடைந்திட கடந்திடுவேன் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தாலும் அல்ல உம்மாவியாலே எல்லாம் ஆகிடும் அன்பரே உந்தன் மாதம் அண்டி நான் வந்து விட்டேன் உம்மாவியாலே அபிஷேகம் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தாலும் அல்ல உம்மாவியாலே எல்லாம் ஆகிடும் அன்பரே உந்தன் மாதம் அண்டி நான் வந்து விட்டேன் உம்மாவியாலே அபிஷேகம் இன்று நீ வருவீரோ என்னை சுவே எங்குதே நல்ல உம்மோடு இணைந்திடவே நேசத்தினார் அழகில் எரிந்திடவே நேசரே என்னென்னுமாய் மணந்திடவே நேசத்தினார் அழகில் எரிந்திடவே நேசரே என்னென்னுமாய் மணந்திடவே பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தாலும் அல்ல உம்மாவியாலே எல்லாம் ஆகிடும் அன்பரே உந்தன் மாதம் அண்டி நான் வந்து விட்டேன் உம்மாவியாலே அபிஷேகம் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தாலும் அல்ல உம்மாவியாலே எல்லாம் ஆகிடும் அன்பரே உந்தன் மாதம் அண்டி நான் வந்து விட்டேன் உம்மாவியாலே அபிஷேகம் இறுதினை பெற்றுக்கொள்ள உதவிடுமே இருதா
உம்மாவியாலே எல்லாம் ஆகிடும். அன்பரே உந்தன் பாதம் அன்பினால் வந்துவிட்டேன். உம்மாவியாலே அபிஷேகம். பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தாலும் அல்ல உம்மாவியாலே எல்லாம் ஆகிடும். அன்பரே உந்தன் பாதம் அன்பினால் வந்துவிட்டேன். உம்மாவியாலே அபிஷேகம். எனது நீ வருவீரோ என்னை ஏங்குதேனுள்ள உம்மாவி நின்றவே நேசவினாலே புரிந்திடுவே நேசரே என்னதுமா மனதிடுவே நேசவினாலே புரிந்திடுவே நேசரே என்னதுமா மனதிடுவே பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தாலும் அல்ல உம்மாவியாலே எல்லாம் ஆகிடும். அன்பரே உந்தன் பாதம் அன்பினால் வந்துவிட்டேன். உம்மாவியாலே அபிஷேகம். பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தாலும் அல்ல உம்மாவியாலே எல்லாம் ஆகிடும். அன்பரே உந்தன் பாதம் அன்பினால் வந்துவிட்டேன். உம்மாவியாலே அபிஷேகம். பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தாலும் அல்ல உம்மாவியாலே எல்லாம் ஆகிடும். அன்பரே உந்தன் பாதம் அன்பினால் வந்துவிட்டேன். உம்மாவியாலே அபிஷேகம். பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தாலும் அல்ல உம்மாவியாலே எல்லாம் ஆகிடும். அன்பரே உந்தன் பாதம் அன்பினால் வந்துவிட்டேன். உம்மாவியாலே அபிஷேகம். அன்பரே உந்தன் பாதம் அன்பினால் வந்துவிட்டேன். உம்மாவியாலே அபிஷேகம். அன்பரே உந்தன் பாதம் Tonight, God's power is moving in all, God is moving in all His might. இன்றைக்கு இரவு நம்முடைய நடுவில் கர்த்தர் தம்முடைய முழு பலத்தோடு கூட அவர் முழு வல்லமையோடு கூட அசைவாடி கொண்டிருக்கிறார். The first purpose of His anointing is to transform us, to make us like Christ. அவருடைய அபிஷேகத்தினுடைய முதல் நோக்கம் நம் ஒவ்வொருவரையும் மறுரூபமாக்கி அவரை போல கிறிஸ்துவை போல மாற்றுவதுதான். That is what He is giving that anointing for us right now. அதற்காக தான் இந்த நேரத்தில் அவர் நமக்கு அபிஷேகம் தந்து கொண்டிருக்கிறார். Anointing is going to transform your character. அபிஷேகம் நம்முடைய சுபாவங்களை மாற்றப் போகிறது. Your vile nature is going to be made like unto His glorious nature. நம்முடைய அற்பமான கனவீனமான இழிவான தன்மைகள் அவருக்கு ஒப்பாக மாற்றப்பட போகிறது. Your corruptible nature will be made incorruptible like Christ. நம்முடைய அழிவுக்குரியதான எல்லா தன்மைகளும் அழியாமையை உடைய கிறிஸ்துவை போல மாற்றப்பட போகிறது. Oh, He is going to make you take all that is unclean and unholy and is going to make you pure in His sight. அவர் நமக்குள் இருக்கிறதான அசுத்தமான விரும்பாத எல்லா தன்மைகளை மாற்றி பரிசுத்தம் உள்ளவராய் அவர் இருக்கிறது போல அவர் நம்மை மாற்ற போகிறார். Now the anointing is moving in our midst. அந்த அபிஷேகம் நம்முடைய நடுவில் பாய்ந்து கொண்டிருக்கிறது. The anointing can mortify those deeds of the flesh. உங்களுடைய சரீரத்தின் செய்கைகளை அந்த அபிஷேகம் அழிக்கக்கூடியதாக இருக்கும். He will take away those evil natures and fill you with the divine nature and the life of Christ. நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய எல்லா தீய சுபாவங்களிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு கிறிஸ்துவினுடைய திவ்யமான சுபாவங்களை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். The life of Jesus is going to fill you through the anointing. இந்த அபிஷேகத்தின் மூலமாக இயேசுவினுடைய வெளிச்சம் நமக்குள் வந்து பிரவேசிக்க போகிறது. The life, the divine life of Jesus. தெய்வீகமான கிறிஸ்துவினுடைய ஜீவன் நமக்குள் பிரவேசிக்க போகிறது. That is the anointing. He will put to death all the deeds of the flesh. அந்த அபிஷேகம் நமக்குள் இருக்கிற மாம்சத்தின் செய்கைகளை அழிவுக்கு கொண்டு போகிறது. You receive that anointing for that. அந்த
அபிஷேகத்தை அதற்காக நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். Claim in the anointing right now. அந்த அபிஷேகத்தில் இப்பொழுது நீங்கள் ஆளுகை செய்யுங்கள். Be filled with His Spirit. அவருடைய ஆவியினால் நிரப்பப்படுங்கள். Amen. We unite with Christ and abide in His word. நாம் கிறிஸ்துவுக்காக காத்திருந்து அவருடைய வார்த்தையில் நாம் நிலைத்திருக்கும் பொழுது, as we unite with Christ and abide in His word, நாம் கிறிஸ்துவோடு கூட ஒன்றாக்கப்பட்டு அவருடைய வார்த்தையில் அவருடைய வசனத்தில் நாம் நிலைத்திருக்கும் போது, we will have power to resist Satan and he will have to flee. அவர் நமக்கு விரோதமாக எழும்புகிற பிசாசின் வல்லமைகளோடு எதிர்த்து நிற்கிறவராக நம்மை விடுதலையாக்குகிறவராக இருப்பார். We will have power to resist Satan and he will have to flee. அவர் நமக்காக சாத்தானோடு எதிர்த்து நிற்கிறவராக இருப்பார். அதற்கு பிற்பாடு சாத்தான் நம்மை விட்டு ஓடத்தான் வேண்டும். Let's unite with Christ through His anointing and abide in His word. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் மூலமாக நாம் கிறிஸ்துவோடு ஒன்றாக்கப்படுவோமாக, இணைக்கப்படுவோமாக, அவருடைய வசனத்தில் நிலைத்திருப்போமாக. Submit yourselves to God, resist the devil and he will flee from you. நாம் நம்மை கர்த்தருக்கென்று அர்ப்பணித்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்போம், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். Let us give room to the anointing to destroy every work of the devil against us. நமக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா பிசாசின் கிரியைகளையும் அழிக்கும்படியாக நாம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்கு ஒப்புக்கொடுப்போமாக. The Lord Jesus says He is the Son of God, the Christ. Upon this rock I will build my church. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து, இவர்தான் தேவனுடைய குமாரன் கிறிஸ்து என்று அழைக்கப்படுகிறார். இவர் மேல் தான் சபை கட்டப்படும். The gates of hell will not prevail against such ones. பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்வது இல்லை. If you abide in His word, obey His word and live in the anointing. நாம் தேவனுடைய வசனத்தில் நிலைத்திருந்து அவருடைய வசனத்துக்கு முற்றிலுமாய் கீழ்ப்படிந்து இந்த அபிஷேகத்தில் நாம் நிலைத்திருப்போம் என்றால், we are filled with that power of God. அந்த தேவனுடைய வல்லமையினால் நாம் நிரப்பப்படும் பொழுது, the gates of hell will be broken to pieces. பாதாளத்தின் வாசல்கள் சுக்குநூறாக நொறுக்கப்படும். Right now everything that's arising against us will be broken to pieces. இன்று இப்பொழுதுதானே உனக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்துருவின் வல்லமைகளும் சுக்குநூறாக நொறுக்கப்படுகிறது. Be filled with the Spirit. அவருடைய ஆவியினால் நிரப்பப்படுவோமாக. The gates of hell will be broken to pieces. பாதாளத்தின் வாசல்கள் சுக்குநூறாக நொறுக்கப்படுகிறது. Amen. திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான். The devil cometh to steal, rob and kill. நானோ என்னுடைய ஆடுகளுக்காய் ஜீவனை கொடுக்க வந்தேன். But I have come to give my life to my sheep. என்னுடைய ஜீவன் உன்னிலே பரிபூரணப்படும்படியாய் நான் உன் மத்தியிலே உலாவுகிறேன். I am moving in your midst that my life will be abundantly be filled in you. நான் எஜமானானால் எனக்குள்ள கனம் எங்கே? If I am the master, where is my honor? நான் பிதாவானால் எனக்குள்ள கனம் எங்கே? If I am your father, where is my honor? என்னுடைய கனத்தை
எனக்கு செலுத்துங்கள். Pay my honor unto me. என்னுடைய மகிமையை வேற ஒருவருக்கு கொடு. I will not give my glory to another. நீங்கள் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட என் ஜனம். You are my people, my chosen. ஏற்படுத்தப்பட்ட ஜனம். You are my people appointed for me. என்னுடைய துதிகளை சொல்ல முடியாது உங்களை ஏற்படுத்தினேன். I have ordained you that you may show forth my praises. நான் உங்களுக்கு மத்தியிலே பெரியவராய் வல்லமையுள்ளவராய் அதிகாரமுள்ளவராய் உலாவுகிறேன். As a great God, as a powerful God, as a God of authority, I am moving in the midst. கலங்காமலும் திகையாமலும் நீங்கள் காரியங்களை நடப்பீங்க என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். Fear not, be not troubled, be not dismayed. Do your work, says the Lord of hosts. துக்கத்தோடும் கவலையோடும் பாரத்தோடு வந்திருக்கிறதான என் பிள்ளையே, Oh my child who have come here with the grief and sorrow and burden. உங்களுடைய துக்க நாள் முடிந்து போனது. உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும். இனி துக்கமுகமாய் இருப்பது இல்லை. All the days of your sorrow has come to an end. Your sorrow shall be turned into joy. You will not be any more sorrowful. உன்னுடைய துக்கத்தையும் உன்னுடைய பாரத்தையும் உன்னுடைய கவலையும் கல்வாரிலே பாரமான சிலுவை சுமந்ததான தேவன் நான் அல்லவோ. It is I who had bore the heaviest cross. You are all heaviest burdens I have bore on the cross. கவலைப்படுகிறதால் எவன் தன் சரீர அளவோடு கூட ஒரு முழத்தை கூட்ட கூடுமோ? If you are having sorrow, can you extend your body for 1 feet? உன்னுடைய கவலைகளையும் உன்னுடைய பாரத்தையும் என் மேல் வைத்து விடு. Lay all your burdens and worries upon me. மகிழ்ந்து களிகூர்வாயாக. Rejoice and be glad. கல்வாரிலே உனக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்ட தேவன் நான் அல்லவோ. It is I who the God bore all your worries and burdens upon the cross of Calvary. கல்வாரிலே உனக்காக தழும்புகளை ஏற்றுக்கொண்டேன். I have received wounds and the stripes upon my body in the குணமானீர்கள். and by my stripes you are healed. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போவோம். No weapon that is formed against thee shall prosper. இதோ யுத்தத்தின் சேனையாக யுத்தத்தின் வீரராக உங்கள் மத்தியிலே எழுந்தருள் இருக்கிறேன். நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். As a mighty one in battle I have risen in your midst. Be not dismayed, be not troubled. நீங்கள் சும்மா இருங்கள், உங்களுக்காக நான் யுத்தம் பண்ணுவேன். You stand still, I will make your war. யுத்தம் என்னுடையது, ஜெயம் உங்களுக்குரியது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். The battle belongs to me and the victory is yours, says the Lord of hosts. Amen. Yes, this evening the Lord is here. He wants to destroy everything the devil is bringing against us. ஆம், இன்றைக்கு மாலை வேளையில் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய நடுவில் இருக்கிறார். பிசாசு நமக்கு விரோதமாய் கொண்டு வருகிற எல்லா காரியங்களையும் அவர் அழிக்க The விரும்புகிறார். devil comes to steal, kill and destroy. பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான். The Lord Jesus has come to give life and that more abundantly. ஆண்டவராகிய இயேசு தம்முடைய ஆடுகளுக்கு ஜீவன் கொடுக்கும்படியாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும்படியாகவே வந்தார். Tonight you can claim that life and be filled and overcome all things. இன்றைக்கு இரவு அந்த ஜீவனை உரிமை பாராட்டி நம்ம எல்லா சத்துருவின் வல்லமைகளையும் மேற்கொள்ளலாம். Give room to the Spirit of God. பரிசுத்த தேவனுடைய ஆவிக்கு இன்றைக்கு இரவு இடம் கொடுங்கள். The Lord is delivering you from all your troubles and sorrows and burdens. இன்றைக்கு இரவு கர்த்தர் உங்களை உங்களுடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்து வேதனைகளிலிருந்து கவலைகள் பாரங்களிலிருந்து அவர்களை விடுதலையாக்குகிறார். Oh, he is giving you his very life. அவர் தன்னுடைய ஜீவனை உங்களுக்கு தருகிறார். He is giving you his healing touch right now. இன்றைக்கு இப்பொழுது தானே அவர் உங்களுக்கு ஒரு சுகமாகுதலின் தொடுதலை தருகிறார். When his life comes into you, அவருடைய ஜீவன் உங்களுக்குள் வருகிறது. there is no sickness that can stay in your body. இனிமேல் உங்களுக்குள் வியாதி தங்கி இருக்க முடியாது. Oh, give room to the anointing right now. இப்பொழுது தானே அந்த அபிஷேகத்துக்கு இடம் கொடுங்கள். Let him quicken your spirit, soul and body. அது உங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை உயிர்ப்பிக்கட்டும். Hallelujah. 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 Hallelujah.
Not everyone is claiming that life from God. இப்பொழுது இங்க இருக்கிற எல்லாரும் தேவனிடத்திலிருந்து அந்த ஜீவனை உரிமை பாராட்டுகிறதில்லை. If all of you are getting that life, then there will be so much of rejoicing in the spirit right now. இப்பொழுது இங்க இருக்கிற எல்லாரும் அந்த ஜீவனை உரிமை பாராட்டி அதை பெற்றுக்கொள்ள பிரயாசப்படும் பொழுது உண்மையாகவே எல்லாருக்குள்ளும் ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகும் தேவனுடைய சமூகத்தில். The valley of dry bones. அந்த உலர்ந்த எலும்புகள் நிறைந்ததான அந்த பள்ளத்தாக்கு. Your body may be like that. அதே போல உங்களுடைய சரீரம் ஒருவேளை காணப்படலாம். Hopeless state, no way of getting any healing. நம்பிக்கை இல்லாத நிலவரம், சுகம் பெற்றுக்கொள்ளக்கூடிய எந்த வாய்ப்புமே இல்லை என்கிற சூழ்நிலையில் இருக்கலாம். When the word of God was spoken, ஆனால் தேவனுடைய வார்த்தை இப்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது. when the prophet prophesied, அந்த தீர்க்கதரிசனம் உரைக்கும் பொழுது, even he spoke the word of God, அவர் அந்த தேவனுடைய வார்த்தையை சொல்லும் பொழுது தானே all the bones came together and everything happened. எலும்புகள் ஒன்றோடொன்று இணைக்கு கிட்டி சேர்ந்தது. மற்றும் அதற்கு பிற்பாடு எல்லா காரியங்களும் தொடர்ந்து சம்பவித்தது. Maybe your body has been afflicted, maybe the part of your body is getting rotten and maybe broken and all kinds of state it may be right now. உங்களுடைய சரீரத்தில் நீங்கள் ஒருவேளை பாதிக்கப்பட்டவர்களாய் வந்திருக்கலாம். ஏதோ ஒரு அவயவம் அழுகி நாறுகிற ஒரு சூழ்நிலைக்குள் இருக்கலாம். அல்லது உங்களுடைய சரீரத்தில் ஏதோ ஒரு அவயவம் நொறுக்கப்பட்டு நீங்கள் வந்திருக்கலாம். Maybe something is deformed in your body. ஒருவேளை ஏதோ ஒரு உருக்குலைந்த நிலவரத்தில் உங்களுடைய சரீரத்தில் நீங்கள் வந்திருக்கலாம். When the word of God comes, இப்பொழுது தேவனுடைய வார்த்தை உங்களை தேடி வரும் பொழுது, by his stripes you are healed. அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். Jesus took all your infirmities and bore all your sicknesses. ஆண்டவராகிய இயேசு உங்களுடைய எல்லா பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டு உங்களுடைய எல்லா அக்கிரமங்களையும் அவர் சுமந்தார். And also when you believe that, the power of the Holy Spirit will come into you. அது மாத்திரமல்ல, நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியின் வல்லமை உங்களுக்குள் பிரவேசிக்கும். The breath came into those who were in the valley of dry bones, they became a mighty army. அந்த ஆவி உலர்ந்த எலும்புகளுக்குள் பிரவேசித்த பொழுது அவைகள் எழும்பி மகா பெரிய சேனையா எழும்பி நின்றது. Right now the Lord is going to send the breath, the resurrection power into you right now. இப்பொழுதுதானே கர்த்தர் தம்முடைய ஆவியை, உயிர்த்தெழுதலின் வல்லமையை உங்களுக்குள் அனுப்ப போகிறார். Receive the anointing. அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Be filled with the Spirit. அவருடைய ஆவியினால் நிரப்பப்படுங்கள். Amen. Now we have claimed that power of God. இப்பொழுது அந்த தேவனுடைய வல்லமையை நாம் உரிமை பாராட்டி இருக்கிறோம். So far God has been giving us great deliverance and victories. இதுவரைக்கும் கர்த்தர் நமக்கு பலவிதமான விடுதலைகளையும் பலவிதமான ஜெயங்களையும் அவர் தந்திருக்கிறார். For that shall we give him the praise due unto his name. அதற்காக அவருடைய நாமத்திற்கு இப்பொழுது நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. Hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord.
Amen. Hallelujah. Now we are going to say that prayer. The word of God says, these spirits that are hindering all our gatherings here and all over the world, Jesus has already destroyed Satan and all these principalities and powers. இப்பொழுது மறுபடியுமாக நம்ம அந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ண போகிறோம். இயேசு தம்முடைய மரணத்தினால் பிசாசினுடைய சகல துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் அவர் அழித்திருக்கிறார். He has fully disarmed Satan and all the demons, all the principalities and powers through his death. தன்னுடைய மரணத்தின் மூலமாக இயேசு இந்த சாத்தானையும் அவனுடைய சகல பிசாசினுடைய துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் அவர் முற்றிலுமாக அழித்திருக்கிறார். He has fully disarmed them, taken away all their armor. அவைகளை அவர் உரிந்து கொண்டார். அவர்களுடைய எல்லா ஆயுதங்களையும் அவர் பறித்து கொண்டார். He has put them to open shame by defeating them through his death. தம்முடைய மரணத்தினால் அவைகளை தோற்கடித்ததின் மூலமாக அவைகள் எல்லாவற்றையும் வெளியரங்கமான கோலமாக்கி இருக்கிறார். Then he triumphed over them, took total victory through his death. Through his death he destroyed the devil and all these principalities and powers. அதற்கு பிற்பாடு அவர் தன்னுடைய மரணத்தின் மூலமாய் அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். பிசாசையும் அவனுடைய எல்லா துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் அவர் முற்றிலுமாய் ஜெயித்திருக்கிறார். When he says destroyed it means he reduced them to zero, made them powerless. அவர் அவைகளை முற்றிலுமாய் அழித்திருக்கிறார் என்று சொன்னால் அவைகளை வல்லமையற்றவைகளாய் மாற்றியிருக்கிறார். அவைகளை பூஜ்யமாக அவர் மாற்றியிருக்கிறார். When you pray now, you must tell Satan that in Jesus' name. நாம் ஜெபிக்கும் பொழுது இவைகளை எல்லாம் நீங்கள் சாத்தானை பார்த்து இயேசுவின் நாமத்தில் பேச வேண்டும். Jesus took total victory through his death, because through his death he fulfilled what is written in Genesis, the book of Genesis, the seed of the woman. Jesus crushed the head of Satan. தன்னுடைய மரணத்தின் மூலமாக சாத்தானே உன்னை உனக்குண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் முற்றிலுமாய் ஜெயித்திருக்கிறார். ஆதியாகமம் 3:15 சொல்லப்பட்டது போல ஸ்திரீயின் வித்து அவனுடைய தலையை நசுக்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தத்தின்படி அவர் உன்னுடைய தலையை நசுக்கி இருக்கிறார். The head of Satan means his wisdom, power and authority. His cunning, wisdom or cunningness, his power and authority. சாத்தானுடைய தலை என்பது அவனுடைய ஞானம், தந்திரமான அவனுடைய ஞானத்தையும் அவனுடைய வல்லமையும் அவனுடைய அதிகாரத்தையும் காண்பிக்கிறது. When you pray against it, tell Satan that, and that is he and all these demon sets have been crushed. They will have no more power to work against us like this. நீங்கள் சாத்தானை பார்த்து சொல்ல வேண்டும், உன்னுடைய தலை நசுக்கப்பட்டிருக்கிறது, உன்னோடு கூட இருக்கிற எல்லா பிசாசுடைய தலைகளும் நசுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால் எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்வதற்கு உன்னிடத்தில் ஞானம் இல்லை, அதிகாரம் இல்லை, வல்லமை இல்லை என்று சொல்ல வேண்டும். Then you claim before the Lord Jesus the victory through his resurrection, which he obtained when he arose by the mighty power of God. அதற்கு பிற்பாடு நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலில் அவருக்கு கிடைத்ததான ஜெயத்தை நாம் உரிமை பாராட்ட வேண்டும். அவருடைய தேவன் அவரை பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படி அவரை உயிரோடு எழுப்பினாரே. He was set far above every authority in this world. இந்த பூமியில் சொல்லப்பட்டிருக்கிறதான எல்லா அதிகாரங்களுக்கு மேலாக அவரை அவர் உயர்த்தினார். He is set also, all things have been put under his feet, that is forever. When he arose from the dead, he has crushed Satan and all the demons forever under his feet. எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார். அதாவது அவருடைய உயிர்த்தெழுதலில் அவர் சகல சாத்தானுடைய வல்லமைகளையும் சகல பிசாசுகளின் தலைகளையும் என்றென்றைக்குமாய் அவருடைய கால்களின் கீழ் நசுக்கி போட்டார். Now Jesus has destroyed all the power of Satan. Now இப்பொழுது இயேசு சாத்தானுடைய எல்லா வல்லமைகளையும் அவர் முற்றிலும் அழித்திருக்கிறார். When you believe this, இதை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது the Lord will fill you with the exceeding greatness of his power. தேவன் உங்களை தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவத்தினால் நிரப்புவார். And this very moment the God of peace will bruise Satan under your feet too, through that mighty power. இந்த பலத்த சத்துவத்தின் வல்லமையினால் இந்த க்ஷண பொழுதில் தானே சமாதானத்தின் தேவன் சாத்தானை உங்கள் கால்களின் கீழ் நசுக்குவார். Now we are going to claim his name as the Lord of hosts. இப்பொழுது அவருடைய நாமத்தை சேனைகளின் கர்த்தர் என்று உரிமை பாராட்ட போகிறோம். Tonight we are going to do one more thing extra. இன்றைக்கு இரவு இன்னும் ஒரு காரியத்தை கூடுதலாக நான் சொல்லுகிறேன். We are going to bind all these spirits that are hindering all these meetings and all our gatherings and restrictions. All these spirits, we are going to command them, bind them and command them to go to the bottomless pit. இன்றைக்கு இரவு in Jesus' name. இன்றைக்கு இரவு நாம் இன்னொரு காரியத்தை செய்ய போகிறோம். இந்த தடைகள், இந்த கட்டுப்பாடுகள், இந்த கூட்டங்களில் நடைபெறக்கூடாதபடி கிரியை செய்கிறதான சகல வல்லமைகளையும் நாம் இயேசுவின் நாமத்தில் கட்டி அவைகளை அகாதமான பாதாளத்துக்கு தள்ள போகிறோம். All these evil spirits will go now in Jesus' name. எல்லா தீய கெட்ட ஆவிகள்
ஆவிகள் கெட்ட வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் அவைகள் கட்டப்பட போகிறது. Now they are going to be cast in the bottomless pit in Jesus' name. Jesus will do it if you ask in His name. அவைகளை நாம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அகாதமான பாதாளத்தில் தள்ள போகிறோம். இயேசு அவர் நிச்சயமாக அது இப்பொழுது நமக்காக செய்வார். Now you claim the word of God. இப்பொழுது தேவனுடைய வார்த்தைகளை உரிமை பாராட்டுங்கள். Jesus has fully disarmed Satan and his principalities and powers. சாத்தானையும் பிசாசையும் அவர்களுக்கு உண்டான சகல துரைத்தனங்களை அதிகாரங்களை இயேசு முற்றிலுமாய் உரிந்து பறித்துக் கொண்டார். He has total victory over them through his death. He destroyed Satan and crushed his head. சிலுவையிலே தன்னுடைய மரணத்தின் மூலமாய் அவைகளின் மேல் முற்றிலுமாய் வெற்றி சிறந்தார். அவைகளையும் அவனுக்கு உண்டான எல்லா வல்லமைகளையும் தலைகளையும் அவர் நசுக்கி இருக்கிறார். Oh, claim that right now. இப்பொழுதே அதை உரிமை பாராட்டுங்கள். Tell that to Satan in Jesus' name. சாத்தானை பார்த்து தைரியமாய் பேசுங்கள் இயேசுவின் நாமத்தில். Amen. Hallelujah. Jesus the Lord of hosts. Jesus the Lord of hosts. He has fully disarmed you, Satan, and all your principalities and powers. He has put it open shame by defeating you through his death. He triumphed over you in the cross through his death. By destroying you through his death, Satan and all your principalities and powers, all the demons, you are destroyed. You are powerless. Reduced to zero. No, in the name of Jesus, the seed of the woman shall bruise thy head is crushed. No more wisdom, power, thought. In the name of Jesus. In the name of Jesus. Oh, we bind you and command you to go into the bottomless pit. In Jesus' name. Oh, yes. In the name of Jesus, we bind all these spirits. We cast you in the bottomless pit. In Jesus' name. Oh, in the name of Jesus. You took total victory in your resurrection. What is the exceeding greatness of his power to us all who believe, according to the working of his mighty power, which he wrought in Christ when he raised him from the dead, set him in his own right hand, the heavenly places, far above all principality and power, right coming in every name that is named, not only in this world, but also in that which is to come, and hath put all things under his feet. The God of peace shall bruise Satan under your feet. Amen. Now, at the end of this prayer, இப்பொழுது இந்த ஜெபத்தின் முடிவில் the God of peace is going to bruise Satan and all these demons by the anointing. இப்பொழுது சமாதானத்தின் தேவன் இந்த அபிஷேகத்தின் மூலமாக சாத்தானையும் அவனுடைய எல்லா பிசாசுகளின் தலையையும் நம்முடைய கால்களின் கீழ் நசுக்க போகிறார். Not only the head of Satan, all the power of Satan. சாத்தானுடைய தலை மாத்திரமல்ல அவனுடைய எல்லா வல்லமைகளின் தலையையும் இப்பொழுது நசுக்க போகிறார். God of peace will bruise all the power of Satan, not the head of Satan. The God of peace will bruise all the power of Satan. சமாதானத்தின் தேவன் சாத்தானுடைய வல்லமையை நம்முடைய கால்களின் கீழ் நசுக்க போகிறார். All the power of Satan will be destroyed under our feet right now. அவருடைய எல்லா வல்லமையையும் சாத்தானுடைய எல்லா வல்லமையையும் இப்பொழுது நம்முடைய கால்களின் கீழ் நசுக்க போகிறார். Claim not by might nor by power but by my spirit. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல ஆனால் என்னுடைய ஆவியினால் ஆகும் என்கிற வார்த்தையை உரிமையார். This mountain will be made a plain. இந்த பர்வதம் சமபூமியாகும். Be filled with His Spirit. அவருடைய அபிஷேகத்தினால் நிரப்பப்படுவோம். Amen. This anointing is not enough. இந்த அபிஷேகம் நமக்கு போதாது. When you have claimed the word of God, you won't be sitting quiet. தேவனுடைய வார்த்தையை நீங்கள் உரிமை பாராட்டும் பொழுது நீங்கள் இப்படி சும்மா அமைதியா உட்கார முடியாது. The power will just when the faith is working in you, when you confess the word of God, you hear the word of God, the power exceeding greatness is not just ordinary power. Exceeding
exceeding greatness of his power will flow into you. இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டு தேவனுடைய வார்த்தைகளின் மேல் விசுவாசம் வைக்கும் பொழுது வல்லமையின் மகாமேன்மையான மகத்துவம், அது ஒன்றும் சாதாரண வல்லமை அல்ல, அது பயங்கரமான ஒரு வல்லமை. வல்லமையின் மகாமேன்மையான மகத்துவம் நமக்குள்ள பலமாய் அது நமக்குள் இறங்கும். With that faith in you, it will come into you. விசுவாசத்தின் மூலமாக அந்த வல்லமை நமக்குள் பிரவேசிக்கும். Some are also not getting filled in the spirit, they are getting afraid also. Satan will be angry with me. அநேகர் அமைதியா இருக்கிறார்கள். ஏனென்றால் இது அபிஷேகத்துக்கு இடம் கொடுத்தால் சாத்தான் நம்மேல் கோபப்பட்டு விடுவான் என்று பயப்படுகிறார்கள். Oh, he may do something bad to me. அவன் எனக்கு ஏதாவது தீமை செய்து விடுவான் என்று He பயப்படுகிறார்கள். may take some revenge on me. அவன் என்னை பழி வாங்கி விடுவான் என்று பயப்படுகிறார்கள். But actually, the word of God says, Jesus says, behold, I give unto you power to tread on serpents and scorpions and over all the power of the enemy. Nothing shall by any means hurt you. ஆனால் ஆண்டவராகிய இயேசு நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். நீங்கள் சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிப்பீர்கள், சத்துருவினுடைய சகல வல்லமைகள் மேல் உனக்கு நான் அதிகாரம் தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். Nothing will hurt you. எதுவும் உங்களை சேதப்படுத்துவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். Nothing can hurt you. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. Be filled with the Spirit. அவருடைய ஆவியினால் நிரப்பப்படுங்கள். Amen. Amen. For the victory, for all the work of transformation He has done in our lives, for all the victories God has given us tonight, not only for us here, but for all the saints all over the world shall we praise God. நம்முடைய ஜீவிதத்தில் கர்த்தர் செய்ததான மறுரூபத்தின் வேலைக்காகவும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதான நமக்கு மாத்திரமல்ல முழு உலகத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கும் கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிற ஜெயத்துக்காகவும் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Hallelujah. Oh, we praise you, Lord of hosts. We praise you, Lord Jesus. Oh God of peace, we praise you. We praise you. We praise you. Let us pray. நாம் ஜெபம் பண்ணுவோம். நேசிக்கிற நல்ல பிதாவே, நான் சமயத்துக்காக நன்றியோடு சோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் தாவே. இந்த கன்வென்ஷனுடைய 3ஆம் நாள் மாலை நேரத்தில் சமூகத்திலே கூட்டி சேர்த்த கிருபைக்காய் நன்றியோடு சோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் தாவே. இந்த சமூகத்தால் நிற்பது நிர்மலமாக இந்த இரக்கம் கிருபை தயவா இருக்கு. நான் நன்றியோடு சோத்திரிக்கிறோம், துதிக்கிறோங்க தாவே. உமக்கு சோத்திர ராஜா, உமக்கு சோத்திரம் சோத்திரங்க தாவே. இந்த இரக்கங்களுக்கு முடிவே இல்லாத இருக்கிறனால நன்றியோடு சோத்திக்கிறோம், துதிக்கிறோங்க தாவே. மகிமையின் ஆவியானவரே தாவே, எங்கள் மத்தியில் எழுந்தருளினபடியால் நன்றியோடு சோத்திக்கிறோம் கர்த்தாவே. நீங்கள் எழுந்தருளி கர்த்தாவே, சத்துருக்கள் சிதறிக்கப்பட்டு போகான்னு சொல்லி கிளம்புகிறார் கர்த்தாவே. நீங்கள் மத்தியில் எழுந்தருளி எல்லா சத்துரு வல்லமையில கர்த்தாவே முறியடித்து போட்டபடினால நன்றியோடு ஸ்தோத்திக்கிறோம். சாத்தானுடைய தலையை நீ கல்வான் நசுக்கப்பட்டபடினால் நன்றியோடு ஸ்தோத்திக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கிருபையினாலே ஆவினாலே எல்லாம் ஆகும் என்று சொல்லி கிளம்புகிறார். கிருபையினால் ஆவினால் அபிஷேகம் நினைத்தபடினால் நன்றியோடு ஸ்தோத்திக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. சர்ப்பங்களையும் தேள்களையும் மீத்திலும் சத்துரும் சகல வல்லமையிலும் மேற்கொள்ளும் இவர்களுக்கு அதிகாரம் தந்திருக்கிறபடினால் நன்றியோடு ஸ்தோத்திக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த பாட்டின் பகுதியை ஆசீர்வதித்தபடி ஆட்கள் ஆக்கிறபடினால் நன்றியோடு ஸ்தோத்திக்கிறோம். சாட்டின் பகுதியை நீர் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. பேசும்போது ஆசனை கரங்களுக்கு உபயோகிக்க முடியாது, வாக்கு அளவினால் நினைக்க முடியாது வேண்டுகிறோம். இந்த சிங்காசன வார்த்தையை அனுப்பி ஒன்றிடங்களை உயிர்ப்பிக்க முடியாது, உன்னத பலத்தினால் இடைக்கட்டிடப்படியாக வேண்டுகிறோம் கர்த்தாவே. யார் யார் எந்தெந்த நிலத்தில் வந்திருக்காலுமே நீர் அறிவீர் கர்த்தாவே. ஒரு இடத்தில் நிலவரத்துக்கு ஏற்றுவார் ஆவியான பேச இடப்பட முடியாது வேண்டுகிறோம் கர்த்தாவே. வியாதியோடு பலனை
தோடு வந்துக்குதான் ஒவ்வொரு கத்தார் தொட்டு அற்புதமான சூத்தையும் பலத்தை ஆரோக்கியத்தையும் கட்டிடப்படியாக வேண்டுகிறோம். டாலவன் கரத்தை நீட்டி இந்த குணமாக்கும் அளவை அனுப்பி சுகத்தோட பலத்தோட சமுத்திரத்தை கடந்து போக ஒவ்வொருக்களையும் உதவி செய்யப்படியாக வேண்டுகிறோம். கத்தாவி சத்தியத்தை அறிவிட சத்திய விடலையாக்கும் சொல்லிக்கிறீரே கத்தாவி ஒரு பெரிதான விடலை அங்கு பெற்றுக்கொண்டு சமுத்திரம் கடந்து போக ஒவ்வொருக்களையும் உதவி செய்யுங்க தாவி சோத்திரம் கத்தாவியை சோத்திரம் எல்லாத்துக்கும் மேலாம் அருகே நாள் மிகவும் சமயமா இருக்கிறது. கத்தாவியை நீங்கள் வெளிப்படும் போது கத்தாவி மேற்கொள்ள நாங்கள் மாற்றப்பட்டு நீ வெளிப்படும் போது சந்திக்க ஆயத்தப்படாய் காணப்பட எங்களை யாவனே தகுதிப்பட்டு துதை கனமயம் எல்லாமே சேர்த்துறோம். இயேசு சொல்லுகிறோம் பிதாவே.